மாவட்ட மைய நூலகத்தில் முப்பெரும் விழா. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் இணைந்து கவியரசு கண்ணதாசனின் 99வது பிறந்தநாள் விழா, மாதாந்திர இலக்கிய நூல் அறிமுக கூட்டம், சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நூலக கலையரங்கில் நடைபெற்றது. வாசகர் வட்ட தலைவர் கல்வியாளர் மரியசூசை தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை வாசகர் வட்ட துணைத் தலைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். நல் நூலகர் முத்துகிருஷ்ணன், கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி, சிவப்பிரகாசர் நற்பணி மன்ற துணைச் செயலாளர் கவிஞர் முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கோ. ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாதனையாளர்களை பாராட்டி ரூபாய் 1000 செலுத்தி நூலக புரவலனானார். எழுத்தாளர் காயல் அருள் ரூபாய் 1000 செலுத்தி நூலக புரவலரானார். தேசிய அளவில் கட்டுரை போட்டிகளில் சாதனை படைத்த குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்ற சங்கர் நகர் சாரதா பள்ளி மாணவன் ராகுல், 6 வயதில் எவரெஸ்ட் அடித்தள முகாமில் ஏறி சாதனை படைத்த சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளி மாணவி லலித் ரேணு ஆகியோரை பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி எழுதிய அரண்மனை நகரில் அமுத தமிழ் என்ற நூலை எழுத்தாளர் காயல் அருள் அறிமுகம் செய்து பேசினார். கவியரசு கண்ணதாசனின் ஒரு பாடல் ஒரு பொருள் சிறப்பு நிகழ்ச்சி கவியரசு கண்ணதாசனின் இலக்கிய பேரவைத் தலைவர் திருக்குறள் முருகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவருள் லத்தீப் முருகேசன், திருக்குறள் பிரபா, கவிஞர் பிரபு, புன்னைச்செழியன், இசக்கிராஜன், ஆடிட்டர் மீனாட்சிநாதன், தங்கலதா, கவிஞர் மூர்த்தி, மாணவி காயத்ரி, கவிஞர் முத்துவேல், செல்வராணி, தளவாய் மாடசாமி, வழக்கறிஞர் மணிமாலா, மாணிக்கவாசகம், கோபாலகிருஷ்ணன், நூலகர் அகிலன் முத்துக்குமார், பேராசிரியர் ஹரிஹரன், கவிஞர் சண்முக சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு கவியரசு பாடலை பாடி விளக்கமளித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட மைய நூலகர் சித்திரைலிங்கம் நன்றி கூறினார்.